வணக்கம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் நூல்ல இருந்து ஒரு ஆழமான விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுதான் விமோசனம், அதாவது விடுதலை. நம்மளோட அன்றாட போராட்டங்கள்ல இருந்து உண்மையிலே விடுபடுறதுனா என்ன? வாங்க, அதுக்குள்ள நாம ஒன்னா சேர்ந்து பயணம் பண்ணலாம். சரி, இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சுவாமிஜி நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பட்டப்பகல்ல நீங்களே உங்க கண்ணை மூடிக்கிட்டு ஐயோ ஒரே இருட்டா இருக்கே அப்படின்னு எப்பவாச்சும் குறை சொல்லியிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில வர்ற பல பிரச்சனைகளுக்கும் இந்த கேள்விக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அப்போ விமோச்சனம்னா என்ன? பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு ஓடுறதா? கண்டிப்பா இல்ல. உண்மையான பதில் நமக்குள்ளதான் இருக்கு. நாம இந்த உலகத்தை எப்படி பாக்குறோங்கிறதுல தான் மொத்த விஷயமே அடங்கியிருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமான ஆனா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இதோ பாருங்க, இதுதான் இந்த முக்கியமான பாயிண்ட். நம்ம விடுதலைங்கிறது வெளியிருந்து வர்றதில்ல. அது நாம இந்த உலகத்தோட எப்படிப்பட்ட ஒரு உறவுல இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நாம உலகத்தை ஒரு எதிரியா பாக்குறோமா இல்ல நண்பனா பாக்குறோமா, இதுலதான் எல்லாமே இருக்கு. சரி, இந்த உலகத்தோட இருக்கிற உறவுன்னு சொல்றோமே, அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் 2 விதமான பாதைகள்ல போகலாம். ஒன்னு நம்மள சிக்க வைக்கிற பாதை, இன்னொன்னு நம்மள விடுவிக்கிற பாதை. அது என்னென்ன பாதைகள்? பாத்தீங்களா, இந்த 2 பாதைக்கும் கிடைக்கிற ரிசல்ட் எவ்ளோ வித்தியாசமா இருக்குன்னு. ஒன்னு, பொருந்தாத இணக்கம். இது கஷ்டத்தையும் மன வேறுபாடுகளையும் தான் கொடுக்கும். நம்ம ரிலேஷன்ஷிப்ல வர பிரச்சனைகள், மனக்குழப்பம் எல்லாமே இதனால தான் வருது. இன்னொன்னு, பொருந்திய இணக்கம். இது நம்ம வாழ்க்கையில இனிமையையும் ஒத்துமையும் கொண்டு வரும். இந்த சின்ன வித்தியாசத்தை நம்ம மனசுல நல்லா பதிய வைக்கிறதுக்காக சுவாமிஜி ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. அதுதான் முள்ளும் ஊசியும். இந்த விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான பகுதி இதுதான். கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல்ல அந்த பொருந்தாத இணக்கம். அது எப்படின்னா, நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு முள்ளு கால்ல குத்திடுச்சுன்னு வைங்களேன். அந்த வலி எப்படி இருக்கும்? டக்குன்னு நாம எதிர்பார்க்காத நேரத்துல அது நம்ம நடையையே நிறுத்திடும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில வர்ற பல கஷ்டங்களும் இப்படிப்பட்டதுதான். எதிர்பாராத வலிக்கிற தடைகள். ஆனா பொருந்திய இணக்கம் அப்படி இல்ல. அது ஒரு ஊசி மாதிரி. ஊசியும் கூர்மையானதுதான். ஆனா அது முள் மாதிரி தெரியாம வந்து நம்மள குத்துறதில்ல. நாமளே ஒரு நோக்கத்தோட கவனமா கையில எடுக்கிறோம். எதுக்கு? கிழிஞ்சதை தைக்க, புதுசா ஒன்ன உருவாக்க. அது நம்ம கையில இருக்கிற ஒரு பவர்ஃபுல் டூல். அப்போ வித்தியாசம் என்னன்னு புரியுதா? முள்ளுங்கிறது ஒரு ஆக்சிடென்ட். அது நம்மள கண்ட்ரோல் பண்ணுது. நாம அந்த சூழ்நிலைக்கு கைதி ஆகிடுறோம். ஆனா ஊசி அப்படி இல்ல. அது ஒரு நோக்கம், அது ஒரு கருவி. நாம சூழ்நிலைய நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறோம். இப்போ கேள்வி இதுதான். நாம கைதியா இருக்க போறோமா இல்ல அந்த கருவியை பயன்படுத்துற எஜமானரா இருக்க போறோமா? இதுலதான் விமோச்சனத்தோட மொத்த ரகசியமும் இருக்கு. எப்போ நாம இந்த முள்ளுக்கும் ஊசிக்கும் உள்ள வித்தியாசத்தை உண்மையாவே உணர்றோமோ, அப்போதான் விமோச்சனத்தோட உண்மையான அர்த்தம் ஒரு மின்னல் மாதிரி நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். அது தப்பிச்சு ஓடுறத பத்தி இல்ல, அது ஒரு மாற்றத்தை பத்தினது. இங்கதான் அந்த அற்புதமான பதில் நமக்கு கிடைக்குது. விமோச்சனம்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும், அது நம்மள முள் மாதிரி குத்துனாலும் சரி, ஊசி மாதிரி நமக்கு உதவனாலும் சரி, அது எல்லாத்தையும் நமக்கு சாதகமா மாத்திக்கிற ஒரு மனநிலை தான். இது உலகத்தை மாத்துறதில்ல, உலகத்தை நாம பாக்குற விதத்தை மாத்துறது. நிஜமாவே இதைவிட ஒரு பவர்ஃபுல்லான வரி இருக்க முடியாது. உண்மையான விடுதலைங்கிறது தப்பிச்சு ஓடுறது கிடையாது, அது மாற்றுவது. யோசிச்சு பாருங்க, கால்ல குத்துன முள்ளையே இன்னொரு முள்ளை எடுக்க பயன்படுற ஒரு கருவியா மாத்துறோமே, அந்த மனநிலை தான் விமோச்சனம். கஷ்டத்தையே ஒரு பாடமா, ஒரு டூலா மாத்துறதுதான் உண்மையான விடுதலை. இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த ஒரு வைரம் மாதிரி சின்னதா அழகா சுருக்கி சொல்றதுக்காக சுவாமிஜி சித்தர் தாயமானவரோட ஒரு வரிய மேற்கோள் காட்டுறார். நம்ம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு லைன்ல இருக்கு. நான் அதுவாயிருக்க நீ செய் சித்திர மிக நன்று காண். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு பகுதியா இருக்கும்போது நீ நடத்துற இந்த உலக நாடகம் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, அத இறைவனோட ஒரு லீலையா, ஒரு அழகான ஓவியமா பாக்குற மனநிலை தான் உண்மையான விடுதலை. அப்படி பார்த்தா நம்ம கால்ல குத்துன அந்த முள் கூட அந்த அழகான சித்திரத்தோட ஒரு சின்ன புள்ளிதானோ?